ஜபர் பாய் செம்மையாக சொதப்பிட்டாரு. இங்கே கனடாவில் கிராண்ட் ஓப்பனிங், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. $51.97. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி ஜபர்பாய் பிரியாணி தான் உங்களுக்கு ரிவ்யூ காட்ட போகிறேன். எல்லாரும் போல் நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு தான் போனோம். ஏன்னா ஜபர்பாய் பிரியாணி துபாய் இந்த கல்ஃப்லலாம் செம்மையாக போயிட்டுருந்தது. ஈவன் சென்னையிலையும் சரி, நிறைய இடத்துல. சரி, இங்கே கிராண்ட் ஓப்பனிங்கு அவர் வரலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மிஸ்டேக்னால் அவர் வரலை. அவர் இல்லாமலேயே ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு மொஹல் ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அது ஜபர்பாயாக இப்போ மாறிடுச்சு. இந்த ஜபர்பாய் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரியாணிஸ் தான் வச்சுருந்தாங்க. சென்னை பிரியாணி, அப்புறமா நெக்ஸ்ட்டு ஆம்பூர் பிரியாணி ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறமா சைட் டிஷ் 65. ஸோ நாங்கள் 2 பிரியாணி ஒரு 65 வாங்கியிருந்தோம். 69 சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி 1899. அதுக்கப்புறம் 65 4 பீஸ் தான் இருந்தது. நல்ல கொஞ்சம் பெரிய பீஸ் தான் இருந்தது. அது 1599. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஓப்பன் பண்ணும்போது இந்த அளவுக்கு ப்ரைஸ் வச்சுருக்கக்கூடாதுன்னு என்னுடைய ஃபீல். அப்புறம் அதோடைய ஃபீல் பார்க்குறதுக்கு டப்பாலாம் நல்லா பளபளன்னு போஸ்டர்லாம் ஒட்டி நல்லா தான் இருந்தது. ஆனால் சாப்பிட்டு பார்த்த உடனே அப்படியே டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் நான் மெயினாக. ஏன்னா வேறு லெவல் நினச்சிட்டு நாங்கள் போனோம். ஜபர்பாய் பிரியாணி ஆஹா ஓஹோ, அவர் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. தக்காளி சாதம் மாதிரியே இருந்தது. ரைஸ் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருந்தது. ஆனால் அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. அந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் வர மாட்டேங்குது. சக்கையாக இருந்தது. ஏதோ சும்மா ரைஸு அப்புறம் சிக்கனு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஒரு ஃப்ளேவர் இந்த ரைஸ்குள்ளே இறங்கவே இல்லை. ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு ஓகே. 10க்கு எவ்வளோன்னா ஒரு 5% தான். அதனால் டோட்டலி டிசப்பாயிண்டட். இது இப்படியே போச்சுன்னா என்ன, ஒரு 2 வாரம் முன்னாடி தான் ஓப்பன் ஆச்சு. இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான். ஒரே மாதத்தில் இழுத்து முட்டு போயிட வேண்டியதான் நினைக்கிறேன் ஜபர்பாய் பிரியாணி. அவரே சரி பண்ணாதான் இது தாங்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.